ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா க்ரோஷெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறது, செயின்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருக்கணும் அண்ட் தென் செயின் போட்டுருக்கணும். பார்க்காதவங்க வீடியோவில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் அதை போட்டுட்டு வரேன். ஸோ இப்போ நான் வந்து போட்டுருக்கேன். இது வந்து வீடியோ தெரியணுன்றதுனால பெரிய ஹூக் வச்சு போட்டுருக்கேன். நல்லா நிறையா கேப் விட்டு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சாதாரண ப்ராஜெக்ட் பண்ணும்போது இப்படி போடக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு வந்து வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷெட் பார்க்க போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கு பாருங்கள், இந்த சர்க்கிளில் இந்த நீடில் வர செயினை வந்து நம்ம எப்போவுமே இதை வந்து செயினாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்கு கீழே உள்ள இந்த வி இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு செயின். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட் செயின்னு அர்த்தம். இது வந்து செயின் கிடையாது. இதுக்கு கீழே உள்ளதை தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட் செயின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ சிங்கிள் க்ரோஷெட் போடும்போது எப்போவுமே இந்த ஃபஸ்ட் செயினை வந்து விட்டுட்டு இப்போ நான் போட்டு காமிக்க பாருங்க. இப்போ நான் இந்த நீடில் எந்த ஒரு த்ரெட்டுமே எடுக்கல. இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு செயின். இதை விட்டுட்டு இதுக்கு அடுத்த உள்ள செயின் அந்த வீக்குள்ளே நான் உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு வந்து இப்படி 2 லூப் கிடைக்கும். இதை திருப்பி இதுலேருந்து இப்படி இந்த மாதிரி லூப் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து இப்படி புல் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷெட்னு அர்த்தம். இட்ஸ் நாட் அ சிங்கிள் செயின், இட்ஸ் அ சிங்கிள் க்ரோஷெட். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த நீடில் த்ரெட் எதுவும் எடுக்கல. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செயினுக்குள்ளே விடுறேன், நான் வீக்குள்ளே விடுறேன். உள்ளேருந்து இந்த த்ரெட்டை இந்த நீடில் வழியாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 2 லூப் வந்து இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி இதுலேருந்து த்ரெட்டை கிராப் பண்ணி இப்படி உள்ளே எடுக்கணும். ஓகேவா? இதான் வந்து சிங்கிள் க்ரோஷெட். ஓகேவா? இப்படி உள்ளே போயிட்டு இப்படி எடுத்திங்கன்னா 2 வரும். ஸோ ஓகேவா? திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த நீட்டில் இந்த லூப் மட்டும் தான் இருக்குது, த்ரெட் இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த செயினில் போட்டுட்டோம். ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினுக்குள்ளே நான் விடுறேன். இவ்வளோ லூஸாக போடக்கூடாது, நான் வீடியோ தெரியணுன்றதுக்காக போடுறேன். இப்போ இந்த த்ரெட்டை இப்படி கிராப் பண்ணி இப்படி உள்ளே எடுக்கணும். எடுத்து பார்த்தா 2 லூப் இருக்கும். ஸோ இதை திருப்பி இந்த த்ரெட் வழியாக இப்படி உள்ள விட்டு எடுக்கிறேன். இதுக்கு பேர் சிங்கிள் க்ரோஷெட். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறது அண்ட் தென் செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ சிங்கிள் க்ரோஷெட் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.